இந்த திருக்குளத்தோட பேர் வந்து இருதபநாசினி. இந்த குளத்துல குளிச்சுட்டு இந்த இறைவனை வேண்டுபவர்களுக்கு தீராத நோயும் தீரும் என்பது இங்கு உள்ள ஒரு நம்பிக்கைங்க. திருவள்ளூரில் இருக்கும் வைத்திய வீரராகவ பெருமாள் திருக்கோயில் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பிரம்மாவின் மகனாக கருதப்படும் தக்ஷ மகாராஜாவை, அதாவது சக்தியோட அப்பாவை, சிவபெருமான் வீரபத்ர அவதாரத்தை எடுத்து அவரை கொன்று விடுகிறார். அதனால் ஏற்படும் பிரம்மஹத்தி தோஷத்தை சிவபெருமான் இந்த குளத்தில் குளித்து இந்த இறைவனை வேண்டி தோஷத்தில் இருந்து விடுபட்டதாக கூறப்படுகிறது. ஹாய், ஹலோ, வெல்கம். நான் உங்கள் ராம்கி. குளத்துக்கு பக்கத்திலேயே எண்டில் ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குங்க. இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே பரிகாரம் செய்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளை பார்த்தோன்னே கூப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோயிலோட சைடு என்ட்ரன்ஸ் தாங்க. இதே ரோடு வழியாக சுற்றி வந்தோம்னா மெயின் என்ட்ரன்ஸ் வந்துடலாங்க. சென்னையிலேருந்து 45 கிலோமீட்டர், அரக்கோணத்துலேருந்து 32 கிலோமீட்டருங்க. காஞ்சிபுரத்துலேருந்து வந்தீங்கன்னா 52 கிலோமீட்டர். திருவள்ளூர் மெயின் சிட்டிக்குள்ளே தாங்க இந்த கோயில் இருக்குது. பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. ஏர்லி மார்னிங்கே வந்துட்டால் டிராஃபிக்லேருந்து தப்பிக்கலாங்க. பெருமாளையும் நம்ம வந்து சீக்கிரம் பார்க்க முடியும். இல்லைன்னா இந்த கோயிலுக்கு நிறைய கூட்டம் வருங்க. இந்த கோயிலோட லொக்கேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேங்க. ஆர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சவனே கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயரோட சன்னதி. கோயில் கோபுரத்துக்கு எதிர்க்கவே 2 4 கால் மண்டபம் பார்க்கலாங்க. நீங்கள் 108 திவ்ய தேசங்களில் 59வது திவ்ய தேசம். திருமழிசை ஆழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பாடப்பெற்ற ஸ்தலம். 5 அடுக்கு ராஜகோபுரம்ங்க. இந்த கோயில் பல்லவர்களால் கட்டப்பட்டது. 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள்லாம் இந்த கோயிலில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆழ்வார்களெல்லாம் இக்கோயிலை பற்றி பாடி உள்ளதால் அந்த காலகட்டத்திற்கு முன்பே இந்த கோயில் கட்டியிருக்கலாம். 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர் காலத்து கல்வெட்டுகளும் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விஜயநகர பேரரசு காலத்து கல்வெட்டுகளும் இந்த கோயிலுக்கு அவர்கள் செய்த திருப்பணிகளையும் நன்கொடைகளையும் விவரிக்கிறதுங்க. அஹோபில மடம் தான் இந்த கோயிலோட பராமரிப்பு பணிகள்லாம் பார்க்குறாங்க. கிங்கிரு ஏச பெருமாள் தான் பின்னர் ஸ்ரீ வைத்திய வீரராக பெருமாளாக நம்மளுக்கு காட்சி தரார். கனகவல்லி தாயார் வசுமதி என்றும் அழைக்கப்படுகிறார். ஸ்ரீதேவி தாயார் வசுமதி என்ற பெயருடன் திலீப மகாராஜாவுக்கு பெண்ணாக அவதரித்து வாழ்ந்து வர வீர நாராயணன் என்ற பெயருடன் வேட்டைக்கு சென்ற பெருமாள் தாயாரை மணம் முடித்ததாக தல வரலாறு குறிப்பிடுதுங்க. இந்த ஸ்தல புராணத்தின்படி புருப்புண்ணியர் என்ற முனிவரும் அவருடைய மனைவி சத்யாவதி குழந்தை வரம் வேண்டி சாலியாஜனா யாகம் செய்கிறார்கள். விஷ்ணு பகவான் மகமழிந்து அவர்களை ஆசிர்வதிக்கிறார். அவர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு யாகத்தின் பெயரிலேயே சாலியோத்திரன் என்று அழைத்தனர். விஷ்ணு பகவானோட தீவிர பக்தரான சாலியோத்திர முனிவர் இந்த ஊரில் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுது. இவர் விஷ்ணு பகவானை நோக்கி தவம் இருந்து 1 வருட காலம் உண்ணாவிரதம் இருந்து அந்த காலத்தில் சேற்று வைத்த நெற்பயிர்களை உணவாக்கி தை அமாவாசை அன்று இந்த கோயில் குளத்தில் குளித்துவிட்டு அந்த உணவை 3 பங்குகளாக பிரித்தார். 1 பங்கை இறைவனுக்கு படைப்பதற்கும், 1 பங்கை தானமாக கொடுப்பதற்கும், 1 பங்கை தமக்கும் என்றும் வைத்து கொண்டார். முனிவரை சோதிப்பதற்காக விஷ்ணு பகவான் முதியவர் வேடத்தில் வந்து உணவு கேட்டார். தானத்திற்காக வைத்திருந்த பங்கை முதியவருக்கு கொடுத்தார் சாலியோத்திர முனிவர். 4-5 நாட்களாக சாப்பிடாமல் இருந்ததாக குறிப்பிடவே அந்த முதியவருக்கு தனது பங்கையும் சேர்த்தளித்தார் முனிவர். பசியாறிய முதியவர் அவரிடம் இளைப்பாற இடம் கேட்கிறார். எவ்வுள் என்று முதியவர் கேட்க, அதாவது எங்கே என்று முதியவர் கேட்க இவ்வுள் என்று சாலியோத்திர முனிவர் குறிப்பிடுகிறார். இவ்வுள் என்பது இங்கே, அதாவது இந்த குடிசையிலே தங்குங்கள் என்று குறிப்பிடுகிறது. முதியவர் தெற்கு பக்கம் தலை வைத்து வடக்கு பக்கம் கால் நீட்டி புஜங்க சயனத்தில் வைத்திய வீரராக பெருமாளாக காட்சி தரார் பக்தருக்கு. சாலியோத்திர முனிவருக்கு வந்திருப்பது தாம்தான் என்று உணர்த்தி ஆசீர்வதிக்கிறார். இந்த கதையை அப்படியே மாடலாக பண்ணி இந்த கிளாஸ் ஷோகேஸில் வச்சுருக்காங்க. மூலவர் ஃபோட்டோ காட்டும் போது பார்த்துருப்பீங்க. அவரோட வலது கையால் வந்து சாலியோத்திர முனிவரை வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருப்பார். பெருமாள் வந்து எவ்வுள் என்று கேட்டதால் இந்த ஊரோட பேர் திரு எவ்வுள் என்று அழைக்கப்பட்டது. நாளடைவில் அது வந்து திருவள்ளூராக மாறிடுச்சுங்க. தாயார் சன்னதியை பார்த்துட்டு நீங்கள் வரும்போது வெள்ளிக்கிழமை மண்டபம்னு ஒன்று இருக்குங்க. இங்கே இருக்கிற எல்லா தூண்கள்லேயும் சிற்பங்கள் நீங்கள் பார்க்கலாங்க. சுற்றியும் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வச்சுருப்பாங்க.
பெருமாள் கோயில்னாலே காத்திருந்தாங்க பெருமாளை பார்க்க முடியும். இந்த கோயில் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலுங்க. இங்கே நிறைய க்ரௌட் வரதுனால நிறைய நேரம் நீங்கள் காத்திருக்க வேண்டியது இருக்கும். அமாவாசை அன்னைக்கு இந்த குளத்தில் குளிச்சுட்டு இந்த இறைவனை வேண்டினால் தீராத நோயும் தீரும் என்பது இங்கே உள்ள நம்பிக்கைங்க. அதனால் அமாவாசை டைமில் பார்த்திங்கன்னா இன்னும் கூட்டம் ஜாஸ்தி இருக்குங்க. 3 அல்லது 6 அமாவாசைகள் தொடர்ந்து இந்த குளத்தில் குளிக்கிற வழக்கம் பக்தர்கள் வச்சுருக்காங்க. வெள்ளத்தை குளத்தில் கரைச்சி இவங்க வழிபடுறாங்க. அப்படி வழிபடுபவர்களுக்கு முன்ஜென்ம பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்பது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கைங்க. மனதால் நினைக்கும் பாவங்கள் கூட நீங்கும் என்பது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கைங்க. இந்த தீர்த்தத்தில் குளிக்கிறது கங்கைக்கு நிகரானது என்று கூறுகிறார்கள். மூலவர் வைத்திய வீரராக பெருமாளுக்கு சந்தன தைலத்தால் மட்டும்தாங்க அபிஷேகம் பண்ணுறாங்க. நம்மாழ்வார், சக்கரத்தாழ்வார், ஆண்டாள், வேதாந்த தேசிகர், ராமானுஜர், லக்ஷ்மி நரசிம்மர் மற்றும் கஜலக்ஷ்மிக்கு தனித்தனி சன்னதி இருக்குங்க. காலையில் சீக்கிரம் வந்தீங்கன்னா சாமி பார்த்துடலாங்க மூலவரை. அதுக்கப்புறமா மறுபடியும் பூஜைக்காக வேண்டி நட சாத்துவாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா க்ரௌடு நிறையா சேர்ந்துருங்க. போன வீடியோவில் நம்ம திருநின்ற ஊர் பார்த்தோங்க. அங்கேருந்து இந்த கோயில் ஒரு 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. நீங்கள் ரெண்டும் ஒரே நாளில் கூட கவர் பண்ணிடலாம். ஆனால் திருவள்ளுவர் வரைக்கும் வந்துட்டதுனால இதுக்கு பக்கத்தில் 2 பாடல் பெற்ற சிவத்தலங்கள் இருக்குங்க. அந்த கோயிலையும் சேர்த்து நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த கோயிலையும் நான் கவர் பண்ணுவேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். திருவள்ளூர்லேருந்து புட்லூரும் பக்கத்தில் தாங்க. அங்கே உங்களுக்கே தெரியும் ஃபேமஸான ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. நீங்கள் வர மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா இந்த கோயில் எல்லாமே சேர்த்து ஒரே நாளில் பிளான் பண்ணிக்கலாங்க. இந்த கோயில் பேக் சைட்லேயே நான் சொன்ன மாதிரி குளத்துக்கு ஒட்டியே ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்குங்க. அந்த கோயிலையும் பார்க்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் கோயிலில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.